நத்திங் இஸ் இம்பாசிபிள். எல்லாமே நம்ம ஒரு விஷயம் நாளைக்கு நான் இந்த அவார்ட் வாங்கணும்னு சொல்லும் போது சிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்காக 10 வருஷமாவோ 5 வருஷமாவோ உழைச்சு நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்றோம்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இது அடுத்து இருக்கிற வர யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் சிரிக்கலாம், அவங்க ட்ரீம்ஸை பார்த்து கிண்டல் பண்ணலாம், நம்ம லுக்ஸை பார்த்து பண்ணலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்கை பார்த்து இவன் டைம் வேஸ்ட் பண்றான்னு கூட சொல்லலாம். ரஜினி சார் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, காது கேட்காத அது ஒரு கதை, அந்த கதையை நான் ஃபுல்லா சொல்ல முடியாது இப்போ. காது கேட்காத தவளையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருப்பாரு. ஆமா, நம்ம அப்படியே யாரு பேசுறதும் நம்ம காதுல கேட்கவே கூடாது. நம்ம டார்கெட்டை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதுதான், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள். இது ஏதோ பெருசா சாதிச்சுட்டு பேசணும்னு பேசல, நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளா இருக்குங்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ அடுத்த வரை யங்ஸ்டர்ஸ் வந்து just focus and go straight. எதை பத்தி கவலைப்படாதீங்க.